அனைவருக்கும் ஆரோக்கியமான வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? இப்போ YBM பாரம்பரியத்தில் புதுசாக ஒரு ப்ராடக்ட்டு கருப்பு உளுந்து களி அண்ட் கஞ்சி மிக்ஸ் ரெண்டுமே செஞ்சு சாப்பிட்ற மாதிரி நம்ம தயார் பண்ணியிருக்கிறோம். நம்மளோட ஸ்பெஷல் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கருப்பு உளுந்து கூட கருப்பு கவுனி அண்டு சிகப்பு ரக அரிசிகள், மாப்பிள்ளை சம்பா, பூங்கார், காட்டியானம், கருங்குருவை, இந்த மாதிரி அரிசிகளும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறோம். மேஜராக இதில் கருப்பு உளுந்து தான் அதிகமாக இருக்கும். இதில் களி செய்து சாப்பிடலாம், கஞ்சும் செஞ்சுக்கலாம், நீங்கள் இந்த மாதிரி லட்டும் பண்ணலாம். ரொம்ப ஈஸியாக நம்மளால் கஞ்சியையும் இந்த லட்டையும் ரெகுலராக செஞ்சு சாப்பிட முடியும். களி கொஞ்சம் சிரமப்பட்டு செய்யணும், நம்ம இந்த பதத்துக்கு வர வரைக்கும் கிளறி பண்ணுற மாதிரி இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதம் ஒரு முறை செய்து சாப்பிடலாம். இந்த லட்டும் இந்த கஞ்சி பார்த்திங்கன்னா ரெகுலராக சாப்பிட்லாம். இப்போ சத்து மாவு கஞ்செல்லாம், ஹெல்த் மிக்ஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக குழந்தைங்களுக்கு கொடுத்துட்ருக்கீங்க. அதன் கூடவே இதையும் ஆல்டர்னேட்டிவ் டேஸாக நீங்கள் இந்த உளுந்து கஞ்சியையும் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக பண்ணி கொடுத்துட முடியும். காலை வேளையில் இதை செய்து சாப்பிட முடியும். இந்த லட்டு பார்த்திங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸுக்கு நீங்கள் வச்சு அனுப்புறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ களி நீங்கள் ரெகுலராக எல்லாருமே செய்ய தெரியும் உங்களுக்கு. ஒரு கப்பு மாவு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு கப்பு பனை வெல்லமோ இல்லை நாட்டு வெல்லமோ எடுத்துக்கணும். இந்த மாவுக்கு ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு தண்ணியில் கரைச்சிக்கணும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் வெல்லத்தையும் நீங்கள் தண்ணி கொஞ்சமாக விட்டு அது கரையிற வரைக்கும், கரையிறதுக்காக சூடு பண்ணால் போதும். அப்புறம் வடிகட்டி அது கூட ஆட் பண்ணி ரெண்டையும் ஒன்றா வச்சு அடுப்பில் கிளற ஆரம்பிக்கணும். கெட்டிப்பதம் வரும்போது நீங்கள் நல்லெண்ணெயை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறணும். எண்ணெய் வெளியில் வர்றது தான் பதம். நம்ம ஊற்றின எண்ணெய், எவ்வளோ எண்ணெய் ஊற்றிருக்கோமோ அது வெளியில் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ இதில் எவ்வளோ எண்ணெய் தெரியுது பார்த்தீங்களா? இந்த எண்ணெய் வெளியில் வர வரைக்கும் நீங்கள் பண்ணிங்கன்னா அதனுடைய பக்குவம் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இது ஒரு பெரிய டேபிள் ஸ்பூனுக்கு ஒரு பெரிய கிளாஸ் வாட்டர் போட்டு நீங்கள் கொதிக்க விட்டிங்கன்னா இந்த கஞ்சி ரெடி ஆகிடும். அதன் கூட நீங்கள் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த லட்டு பார்த்திங்கன்னா ஒரு கப்பு மாவுனா ஒரு கப்பு வெல்லம், நாட்டு வெல்லமோ இல்லை பனை வெல்லமோ சேர்த்து மிக்சியில் பொடி பண்ணி மிக்சியில் போட்டு ரெண்டையும் மாவையும் வெல்லத்தையும் ஒன்றா அரைச்சிங்கன்னா, அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு 4 ஸ்பூன், ஒரு 4-5 ஸ்பூன் நெய் சூடு பண்ணி அந்த மாவில் கலந்து பிசைஞ்சு உருண்டை பிடிச்சிங்கன்னா இந்த லட்டு ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியாக செய்ய முடியும். நான் ஏலக்காய் சேர்க்கலை. ஏலக்காய் ஃப்ளேவர் சில பேருக்கு பிடிக்கிறதில்ல. இன்னொன்று, இந்த கஞ்சி ரெகுலராக சில பேர் சுகர் உள்ளவங்க சாப்பிட்ணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா நாட்டு சக்கரை சேர்க்காமல் உப்பு போட்டு கூட குடிக்க முடியும். அதனால் நான் ஏலக்காய் ஆட் பண்ணல. ஏலக்காய் பிடிக்கிறவங்க நீங்கள் ஏலக்காய் ஆட் பண்ணி செஞ்சுக்கோங்க. 3த்துலேயுமே ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம். நன்றி. நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க.